என்ன வீடியோனாக்கா இன்னைக்கு நாளான்னைக்கு ஒரு விசேஷம் வருது. உறவுகளை வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வெளியே வந்தோம். எதுக்கு இப்போ வெளியே போகிறோம்னாக்கா நேரமாக 8 மணி ஆயிடுச்சு. நாளான்னைக்கு ஒரு விசேஷம் வரப்போகுது. அதுக்கு என்ன விசேஷம்னா அது 4ஆம் நாளைக்கே சொல்கிறேன். அதுக்கு என் பொண்டாட்டி இன்றைக்கி அலம்புல ஆரம்பிச்சிட்டேன். என்ன அலம்புலன்னாக்கா பாருங்கள், நான் கட்டிங் பண்ணிக்கலாமா அதுக்கு ஐப்ரோ எடுக்கணுமாம்மா. இன்றைக்கி எடுத்தாலும் நாளான்னைக்கு நல்லா இருக்குமாம்மா. சரி ஐப்ரோ தானே, சரி வா போகலான்னு சொன்னாக்கா ஐப்ரோ மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாங்க, முக்கியமான விஷயம். ஆமாம், விசேஷம். அப்புறமா ஜாக்கெட் தைக்கணுமாம்மா. ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்காங்க, வாங்கணுமாம்மா. சரி ஜாக்கெட் தானே வாங்க போகலான்னு சொன்னேன். அப்புறமேட்டு உடம்புக்கு வச்சா வளையல் வேணுமாம்மா, நெய் பாலிசி வேணுமாம்மா. இன்னும் சும்மாவா பெண்கள் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கணுமாம்மா, அது வாங்கணுமாம்மா. சரி அதுதானே, சரி வாங்கலான்னு சொன்னாக்கா அதோட நிறுத்தலைங்க. இன்னொரு சுடிதார் இருக்குது, புது புடவை இல்லாதமா சுடிதார் ஒன்று இருக்குதாம்மா டாப்பு. அதுக்கு பேண்ட்டு சாலு வேணுமாம்மா. ஆமாங்க, சுடிதாருக்கு சாலு பேண்ட்டு வேணுமில்ல. முக்கியமான ஒரு விசேஷம் வேணுமில்ல, அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்கல்ல. அதாவது ஒரு விசேஷம் வந்துட்டாக்கா அப்படியே லைனாக போயிட்டுருக்கோம். விசேஷம் வராத வரைக்கும் எந்த செலவும் இல்லை. இந்த விசேஷம் வந்துட்டாக்கா 2-3 நாளைக்கு இவங்க அலும்பல தாங்க முடியலப்பா சாமி. ஆமாம், பெண்கள்லாம் அப்படி தான். அதுதான் அழகு. ஒரு சட்டு ஒரு பேண்டோடு அப்புறம் இந்த கட்டிங் முடிஞ்சா பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தியா, இவங்க பண்ணுற அலம்பல் தாங்க முடியல. அது என் பொண்டாட்டி ஜாஸ்தி. ஆமாங்க, அதை பெண்கள் நாங்கள் அழகாக இருக்கிறது எதுக்கு? உங்களை பார்த்து 4 பேர் பாராட்டணும் இல்லை, அதுக்காக தானே நாங்கள் இப்படி பண்ணுறது. இப்போ எந்தெந்த கடையில் நிறுத்தணும்னு இப்படியே சொல்லிடுறேன். அப்புறமேட்டு அங்கே இங்கே நிறுத்தணும்னாக்கா எனக்கு தெரியாது, தாண்டி போயிடுவான். அப்புறமேட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரக்கூடாது. சரியா? சரி சொல்லிட்டீங்கல்ல, பாருங்க நான் என்னென்ன கடை இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வலையில் வாங்கணும்னு சொல்லி அந்த கடை இருக்கு, நான் நிறுத்துறேன். அப்புறமேட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று மறந்துட்டேன், பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டால் தான் உன்னை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போக முடியும், அது அடிக்கணும். அப்புறமேட்டு துணி கடைக்கு போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஜாக்கெட் எடுக்கிறோம். சரிங்களா? ஜாக்கெட் எடுக்கிறோம். அப்புறம் ஐப்ரோ கடைக்கு கடைசியாக போய்க்கலாம். ஓகே ஓகே. சரி வாங்க போகலாம். சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வா. வந்தாச்சு கடைக்கு போய் என்னென்ன வேணும் வாங்கிக்கோ. நீங்கள் வாங்க. இதை பாரு, நான் வந்தேன்னா இது எதுக்கு வாங்குறேன் அது எதுக்கு வாங்கணும்னு சொல்லுவேன். உனக்கு கோவம் வரும், சண்டை வரும். அதனால் நீயே பார்த்து உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்துடு. நான் இங்கேயே நிற்கிறேன். சரியா? இதுவும் எனக்கு நல்லது தான், எனக்கு தேவையானது வாங்கிக்கலாம். சரி சரி போயிட்டு வா சீக்கிரம். போய் 1/2 மணி நேரம் ஆச்சுங்க, இப்போ தான் வரேன். முடிஞ்சா ஷாப்பிங் முடிஞ்சா? வா, அடுத்தது இன்னும் துணி கடைக்கு தான் போகணும். வா வா சீக்கிரம். இப்போ தான் அவங்க வராரு பெட்ரோல் அடிச்சுட்டு. என்ன ஆச்சு, என்ன மட்டும் குறை சொல்லுவார். பெட்ரோல் அடிச்சாச்சு, என்ன ஆச்சு அடுத்தது இன்னும் எங்கே நிற்கணுமோ சொல்லிடு. பெட்ரோல் அடிச்சாச்சு இன்னும். சரிங்க போகலாமா? எப்படி போது பார்த்து படிக்கிட்டு. ஏற்கனவே டாப் எடுத்தாச்சுங்க, அதுக்கு பேண்ட்டு சாலு தான் எடுக்க போகணும். போயிட்டு வந்தாச்சுங்க, ஒரு வழியாக முடிஞ்சுது, இன்னொரு வழி தான் இருக்கு. ஐப்ரோ கடைக்கு தானே என்ன போகணும். நல்லபடியாக போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. ஆமாம், செலவு வச்சாச்சு எனக்கு. ஆமாம், நமக்கு அப்புறம் வேணுங்கிறத நம்ம வாங்கி தானே ஆகணும். ஆமாம் வாங்கி தான் ஆகணும். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு உறவுகளே. வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன விசேஷம் என்ன ஏதுன்னு 2 நாள் கழிச்சு மீட்டிங்கில் பாருங்க. ஆமாம், வீடியோவில் பார்க்குறேன். பாய் உறவுகளே. பாய் உறவுகளே.